போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு காவல்துறை நடத்திய காவலர் மற்றும் எஸ்ஐ தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ மாணவர்களுடைய அடுத்த எதிர்பார்ப்பு மீண்டும் எஸ்ஐ மற்றும் காவல் தேர்வுகள் எப்பொழுது வரும்? இப்போ சமீபத்திய தகவல் படி பார்த்தீங்கன்னா மிக விரைவாக இந்த 2 தேர்வுகளுக்குமான அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். ஸோ அதற்கு மாணவர்கள் தயார்படுத்துவதற்காக மிக எளிமையாக மாணவர்களை உருவாக்குவதற்காக மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமி காவல்துறைக்கு அப்பின்னேவும் தனியாக ஒரு டெஸ்ட் பேட்சை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த தேர்வுகளுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 தேர்வுகள் மிக குறைந்த கட்டணத்தில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தேர்வும் என்னன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த முதல் பகுதி பாருங்கள். இந்த தேர்வுகளில் மொத்தம் 50 தேர்வுகள். ஸோ அதில் 45 சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும். 5 தேர்வுகள் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 தேர்வுகள். மொத்தம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகளிலிருந்து எத்தனை வினாக்களை நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் என்கிற தகவல். அதுக்கடுத்து பாருங்கள் எத்தனை டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்ற தகவல். சரிங்களா? அதை விட ரொம்ப முக்கியமானது கடந்த தேர்வுகளில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் எவ்வளவு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. இது மாணவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுடைய வருங்கால பயிற்சிக்கு இது பயன்படும் என்பதற்காக இங்கே நாங்கள் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு பகுதியும் எவ்வளவு வினாக்கள் என்கிற தகவல். ஸோ அதுக்கடுத்து மேக்ஸ், ரீசனிங்கில், ஆப்டிடியூடில் ஸோ எவ்வளவு வினாக்கள் கேட்கப்பட்டு இருக்கிறது. அதேமாரி பொது ஆங்கிலம் மற்றும் பொது தமிழில் எந்தெந்த பகுதிகளுக்கு காவல்துறை முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்கள் என்கிற தகவலும் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வழங்கியிருப்போம். ஸோ இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட எஸ்ஐ தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளவு வந்திருக்கிறது, ஸோ அந்த தகவலும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் அதாவது எஸ்ஐ தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் பேசிக்காக என்னென்ன தகவல் தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளவு தகவல்களும் இந்த டெஸ்டினுடைய ஆரம்பத்திலேயே மாணவர்களுக்காக வழங்கி இருக்கிறோம். சரிங்களா? அப்போ மொத்தம் 50 தேர்வுகள் நடக்கும். ஸோ இந்த 50 தேர்வுகள் பாருங்கள், ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன். ஸோ 2 வழியாகும். ஸோ இங்கேயே வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுகிறவங்க எழுதிக்கலாம், அல்லது ஆன்லைன் மூலமாக டெஸ்ட் எழுதுகிறவங்க எழுதிக்கலாம். மதியம் 2:30 மணிக்கு ஒவ்வொரு தேர்வும் ஆரம்பமாகும். தேர்வு முடிந்ததற்கு பிறகு ஆஃப்லைன் பசங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கும், ஆன்லைன் பசங்களுக்கும் லைவ் டிஸ்கஷன் நம்ம கொடுப்போம். ஸோ 2 பேருக்குமே டிஸ்கஷன் கட்டாயம் இருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்கள், டிஸ்கஸ் பண்ண வீடியோவை கட்டாயம் உங்கள் குரூப்பில் பதிவிடுவோம். மாணவர்கள் எப்போ வேணாலும் அந்த டிஸ்கஷனை எடுத்து பார்த்து கொள்ளலாம். சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் மாணவர்கள் எங்கே தேடி சிலபஸ் மட்டும் கொடுக்கல, நம்ம சிலபஸோடு சேர்ந்து வேர் டு ஸ்டடி இருக்கு இல்லையா? அப்போ முதல் தேர்வு அக்டோபர் 9ஆம் நாள். சரிங்களா? முதல் தேர்வு அக்டோபர் 9ஆம் தேதி வரக்கூடிய புதன்கிழமை ஆரம்பிக்க போகுது. சரிங்களா? அப்போ முதல் தேர்வுக்கு மாணவர்கள் எங்கெங்கே படிக்கணும், எந்தெந்த லெசனில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுது. ஏன்னா இந்த காவல்துறை தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கேள்விகள் ஸ்கூல் புத்தகத்தை தாண்டது கிடையாது. அதே மாதிரி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், புக் பேக் கொஸ்டின்ஸு எல்லாத்துக்குமே இந்த தேர்வுகளில் முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறோம். குறிப்பாக +1 +2 புக்கில் நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணுமோ அதற்கும் இங்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? அப்போ எல்லா தேர்வுகள்லையுமே நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னாக்க வேர் டு ஸ்டடி உட்பட எல்லா தகவல்களும் உங்களுக்கு டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த 50 தேர்வுகளுக்கும் தேவையான எல்லா தகவல்களும் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு தேர்வையும் கவனமாக படித்து தேர்வு எழுதி அந்த தேர்வு டிஸ்கஷனை நீங்கள் ஒழுங்காக முழுமையாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் சரி செய்து கொண்டால் நீங்கள் மிக எளிதாக வரக்கூடிய எஸ்ஐ தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். சரிங்களா? அப்போ கவனமாக பாருங்கள். இந்த 50 தேர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். ஓராண்டு நடப்பு நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணக்கூடிய பசங்க இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு
பயன்படக்கூடிய வகையில் இலவசமாக கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் உங்களுக்கு வழங்கப்படும். சரிங்களா? ஏன்னா தெளிவாக நீங்கள் ஸ்கூல் புக் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நீங்கள் படிக்காத சில ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கும் நம்ம தெளிவான மெட்டீரியல் உங்கள் கையில் கொடுத்துருவோம். ஜிகேயில் இருக்க முக்கியமான ஜிகேவுக்கும் உங்களுக்கு நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம். சரிங்களா? அப்போ இது வெறும் டெஸ்ட் மட்டும் கிடையாது, டெஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகளுக்கான மெட்டீரியல் கிடைக்கும், முக்கியமான ஜிகேவுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் லாஸ்ட் 50வது தேர்வு வரை உங்களுக்கு தெளிவான சிலபஸ் இங்கு வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இது லிங்க்ல பாருங்கள், இந்த டெஸ்ட் ஷெட்யூல் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல அவைலபிளாக இருக்கிறது. மாணவர்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் சம்பந்தமாக அல்லது காவல்துறை தேர்வுகள் சம்பந்தமாக ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த 2 எண்களில் ஏதாவது ஒரு எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் உதவிகளும் வழங்கப்படும். அப்போ பாருங்க, இந்த எஸ்ஐ தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்கள் ரீசனிங் பார்ட், அதாவது ஆப்டிடியூட் பார்ட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதே நேரத்தில் சமீபத்திய ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா, சரி பாருங்களேன், நீங்கள் சமீபத்திய தேர்வு முடிவுகள் பாருங்கள். அதாவது இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டினுடைய தேர்வு முடிவுகள் பாருங்களேன். ஸோ கட் ஆஃப் மதிப்பெண் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் 86.25, பிசி 84.75, பிசி முஸ்லீம் 82.25, எம்பிசி டிஎன்சி 84.75, ஷெட்யூல் கேஸ்டுக்கே பாருங்கள் எஸ்சி அவர்களுக்கு 84.25, எஸ்சிஏ 81. அப்போ சராசரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 84 மதிப்பெண்களை நீங்கள் பெற்றிருந்தால் மட்டுமே உங்களுக்கு எஸ்ஐ ஆக முடியும். அப்போ பாருங்கள், 84 நீங்கள் ஆவரேஜாக எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இன்டர்வியூவில் ஒரு 17, அதற்கடுத்து ஃபிசிக்கல் ஒரு 15க்கு 15 எடுத்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் சாலிடாக ஒரு 62 மதிப்பெண்களை நீங்கள் தேர்வில் பெற்றிருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல 62 வினா என்பது மதிப்பெண் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஒரு வினாக்க எஸ்ஐ தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு வினாவிற்கு 0.5 மதிப்பெண்கள் தான் வழங்கப்படும். இப்போ நீங்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னா 125 வினாக்களை நீங்கள், அதாவது 140 வினாக்களுக்கு 125 வினாக்களை சரியாக அடித்திருந்தால் மட்டுமே, சரியாக பதில் அளித்திருந்தால் மட்டுமே நீங்கள் உங்களுடைய எஸ்ஐ கனவை நனவாக்க முடியும். அதற்கு இந்த தேர்வுகள் கட்டாயம் உதவி செய்யும். சரிங்களா? இந்த 50 தேர்வுகளை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவும். மேற்படி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? வரக்கூடிய புதன்கிழமை, அதாவது நாளை மறுநாள் டெஸ்ட் ஆரம்பிக்கும். வாரத்திற்கு 2 தேர்வுகள் முழுமையான விளக்கங்களோடு உங்களுக்கு வழங்கப்படும். நன்றிப்பா.